முதல்ல ஏன் கிஃப்ட் எடுத்து கொடுத்துருங்க, இல்லனா அந்த கார்த்திக் பையன் புடிப்பான். மெதுவா, ஜாக்கிரதை. கார்த்திக், எதுவும் பிரச்சனை இல்லையே? நந்தினி நார்மலா இல்லையே? அம்மா, ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. விஷயத்தை சொல்லிட்டியா? சொல்லக்கூடாதுன்னு லக்ஷ்மிக்கு இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன். இவ அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டமா. கார்த்திக், நீ கிளம்பும் போது உங்ககிட்ட 1000 தடவை சொல்லி அனுப்பின. என்ன? என் கல்யாண ஏற்பாட பத்தி அக்கா கிட்ட சொல்ல வேண்டாம் அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அதே நீங்க என்கிட்ட சொல்லல. நீ அக்கா கிட்ட பேசும்போது உனக்கு அதை புரிய வைக்க தான் ட்ரை பண்ண. ஆனா நீ தான் ஒரு தடவை வாய் திறந்து பேச ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டேங்கிறியே. நிச்சயமா இது பிரச்சனை தான். இதுதான் நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். இப்ப இதனால நந்தினி ரொம்ப வருத்தப்படுவா. பாவம், அவளுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல. அந்த வேதனை அவளுக்கு இருக்காதா? இப்ப அவ மனசுல அது நடக்குங்கிற நம்பிக்கை கூட இருக்காது. இந்த நிலைமையில தான் தம்பிக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குதுன்னா அவ என்ன நினைப்பான்னு யோசிக்க வேண்டாம்? இப்ப என்னமா ஆகும்? அண்ணா ஏன் என்ன தடுத்தாருன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஐம் சாரிண்ணா. அதனாலதான் என் பொண்ணு முகம் கொடுத்து பேசாம போயிட்டாளா? நீங்க அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க அண்ணிமா. பொறுப்பை என்கிட்ட விட்டுடுங்க. நான் நந்தினி கிட்ட பேசி புரிய வைக்க ட்ரை பண்றேன்.